நம்மள நிறைய பேரு நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்ப்போம். இதுல எது நமக்கானது அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சோ இன்னையில இருந்து 12 நாள் 12 ராசி 12 லக்னத்திற்கான தேவதைகளின் ஆசீர்வாதங்களும் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் சோ பார்த்துடலாமா? ராசியாக இருந்தாலும் சரி, நீங்க மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவதைகளின் பதில் என்னவாக இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுடைய குல தேவதா, இஷ்ட தேவதா, உங்களுடைய ஏஞ்சல்ஸ் லைக் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலாக இருக்கட்டும், கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கிற ஏஞ்சல் நம்பரை பார்த்துடலாம். சோ மேஷ ராசி மேஷ லக்னத்துல இருக்கிற உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் வந்திருக்கு. அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனலான பவரா, உங்களுக்கு பர்சனலைஸ்டு பவரை அவங்க கொடுக்கறாங்க. எதுக்கு அப்படின்னா, நிறைய சான்சஸ்க்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை எடுத்து செயல்படக்கூடிய அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை உங்க ஃபியூச்சரை உங்க கையில கொண்டு கொடுக்க போற அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் 3, 4, 5 ஆகிய தொடர்ச்சியான ஏஞ்சல் நம்பரை நீங்க பாக்குறது. எதுக்கும் எதுலையும் யாருக்காகவும் பெருசா காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்றத சொல்றாங்க. இந்த நம்பரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இன்னும் ஒரு விஷயத்த சொல்லுறாங்க. இப்ப போற டைரக்ஷன் சரியில்லை, நான் உனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டைரக்ஷன் காட்டுவேன். 222ங்க. நீங்க பிசினஸ் ரீதியாகவும் சரி, உங்களுடைய மனம் செல்லும் ரீதியாகவும் சரி, ஒருத்தரை நம்பி ஒரு டைரக்ஷன்ல போறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த டைரக்ஷனை மாத்துங்க அப்படின்ற மிகப்பெரிய கைடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சோ என்ன சேஞ்சஸ், என்ன சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்றதுக்கு என்ன சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில வேணும், நான் இப்ப என்னதான் பண்ணணும் என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் உங்களால சாட்டிஸ்பாக்சன் ஆக முடியலையோ அங்கெல்லாம் உங்களுடைய பிரசன்ஸ வெளியில எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, மதியாதா தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பிரசன்ஸ யாரெல்லாம் மதிக்கலையோ அங்கெல்லாம் உங்களோட பிரசன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. சோ உங்களுக்கு பர்சனல் பவர் வரப்போகுது, ஸ்ட்ரென்த் வரப்போகுது, வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அண்ட் எதெல்லாம் உங்களுக்கு எம்பவர்மெண்ட் ஆகலையோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க விமன் எம்பவர்மெண்ட் மட்டும் இல்லைங்க, மென் எம்பவர்மெண்ட்டும் சேர்ந்து ஆக போகுது. சோ ஃபியூச்சர் உங்களுடைய வருங்காலத்தை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் 3, 4, 5 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்க அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.